all. I am Vignesh. Welcome to Vision Defense. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சிடிஎஸ்சிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்க. 10 டிகிரி சேனல் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன 10 டிகிரி சேனல்? சேனல் அப்படின்னா டிவியில் இருக்கிற சேனல் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அது என்ன சார் 10 டிகிரி சேனல் ஏதோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. 10 டிகிரி சேனல் அப்படின்னு இருக்குது. அது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 10 டிகிரி சேனல், இந்த சேனல் அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சேனல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல், இந்த இங்கே பாருங்கள், கிரேட் சேனல், கோகோ சேனல். இந்த சேனல் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்தையும் பிரிக்கிறது பேர் தான் நம்ம சேனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 10 டிகிரி சேனல் என்ன சார் பிரிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்திருப்போம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இந்தியாவில் இருக்குது. இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் எங்கே இந்தியாவில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் பிரசன்ட் இன் பே ஆஃப் பெங்காலுங்க. பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. சரி சார், பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. இங்கே என்ன சார் பிரச்சனை? இங்கே என்ன சார் 10 டிகிரி சேனல் எங்கே சார் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதே இருக்குது பாருங்கள், 10 டிகிரி சேனல். இந்த 10 டிகிரி சேனல் எதையும் பிரிக்குது பாருங்கள், அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது தான் 10 டிகிரி சேனல். ஓகே சார், அந்தமானையும் நிக்கோபாரையும் நீங்கள் பிரிக்கிறது தான் 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே ஆப்ஷன் போகும். இங்கே எங்கேயாவது பாருங்கள் அந்தமான் நிக்கோபார் எங்கேயாவது பிரிகிற மாதிரி இருக்கா பாருங்கள். எங்கேயுமே அந்தமான் அண்ட் நிக்கோபார். நமக்கு இங்கே ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் அண்ட் நிக்கோபார் தனியாக பிரிச்சாச்சு. இது சார் லிட்டில்னு ஏதோ இருக்குது, இங்கே ஏதோ கார் அப்படின்னு ஏதோ இருக்குது, ரெண்டு வித்தியாசமான டேர்ம்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிங்க அப்படின்னா திரும்ப நம்ம இந்த மேப்புக்கு போகலாங்க. இங்கே பாருங்கள், அந்தமானை பொறுத்த வரைக்கும் அந்தமான் அப்படின்றது ஒரே ஒரு தீவு கிடையாதுங்க, ஒரு தீவுகளின் கூட்டம் அப்படின்றது அந்தமான். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், நார்த் அந்தமான் இருக்குது, மிடில் அந்தமான் இருக்குது, சவுத் அந்தமான் இருக்குது. இந்த சவுத் அந்தமானில் தான் அந்தமானுக்கான கேபிட்டல் இருக்குது. என்ன அந்தமானுக்கான கேபிட்டல் என்ன? போர்ட் பிளேயர். எங்கே இருக்காங்க? சவுத் அந்தமானில் தாங்க இருக்காங்க. அதே அந்தமானில் இன்னொன்று இருக்காங்க, யார்? லிட்டில் அந்தமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிட்டில் அந்தமானையும் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அது ஒரு தீவு கூட்டம். அந்தமான் அப்படின்றது ஒரு தீவு கூட்டம், நிக்கோபார் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். இது ரெண்டுமே குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸுங்க, ஒரு ஐலண்ட் கிடையாது. இட் இஸ் a குரூப் ஆஃப் ஐலண்ட். அப்போ இது ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட், இது ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட். இந்த குரூப் ஆஃப் ஐலண்டில் இருக்கக்கூடிய சவுத் ஐலண்டான லிட்டில் அந்தமானையும் நிக்கோபார் ஐலண்ட் குரூப்ஸில் இருக்கக்கூடிய நார்த்தன் மோஸ்ட் ஐலண்டான கார் நிக்கோபாரையும் பிரிக்கிறது தான் என்ன அப்படின்னா 10 டிகிரி சேனலுங்க. இப்போ இங்கே இருக்குங்களா இந்த கிரேட் நிக்கோபார், இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணுங்க. இந்திரா பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. என்ன இந்திரா பாயிண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதாங்க இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் சார், நான் எங்களுக்கு தான் தெரியுமே, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் கன்னியாகுமரியில் தானே இருக்குது. இதுன்னு நீங்கள் ஏதோ இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த அந்தமானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இதை விட இந்த எக்ஸ்டென்ட் அப்படின்றது சவுத் வச்சா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதை தான் இந்தியாவோட மெயின்லேண்ட் தான் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஆக்சுவல் இந்தியாவோட எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ஸ்டார்ட் இன் இந்திரா பாயிண்ட், தட் இஸ் பிரசன்ட் இன் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸுங்க. இந்த இந்திரா பாயிண்ட்டையும் இங்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவையும் எது பிரிக்குது, என்ன சேனல் பிரிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் செப்பரேட்டட் பை 6 டிகிரி சேனலுங்க. இது 10 டிகிரி சேனல், இது 6 டிகிரி சேனல். சரிங்களா? அப்போ ஒரு கொஸ்டின்லேயே நமக்கு 2 ஆன்சர் கிடைச்சிருதுங்க. 10 டிகிரி சேனல் இட் இஸ் செப்பரேட்டட் லிட்டில் அந்தமான் அண்ட் கார் நிக்கோபார். 6 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் த இந்திரா பாயிண்ட் ஃப்ரம் இந்தோனேஷியா. சரிங்களா? ஓகே. சிடிஎஸ்சி எக்ஸாமுக்கான நம்ம இன்ஸ்டியூட்டில் புது பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். பேட்ச் பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம் பேட்ச். எப்போ இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2024 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பேட்சுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முன்னாடி வரவங்களுக்கு வி ஆர் அவைலிங் 20% டிஸ்கவுண்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இந்த டிஸ்கவுண்ட் எது வரைக்கும் வரவங்களுக்கு? Jan 14th Jan பொங்கலுக்கு முன்னாடி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே நீங்கள் இந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் நம்ம எப்படி இந்த ஆஃபர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, we have to யூஸ் இந்த SAM24 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி இந்த 20% ஆஃபரை நம்மளால் வாங்கிக்க முடியும். சரிங்களா? இது மட்டும் இல்லை, நம்ம இன்ஸ்டியூட்டோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம். என்ன அந்த ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுவீருங்க. எடுவீர் அப்படின்ற ஆப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த எடுவீர் ஆப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வி ஆர் ஹேவிங் சிடிஎஸ்சி டெஸ்ட் சீரியஸுங்க. ஒரு தனி எக்ஸ்க்ளூசிவாக சிடிஎஸ்சிக்குன்னு நமக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சுருக்கோம். அந்த டெஸ்ட் சீரிஸில் என்ன ஸ்பெஷல்? நம்மக்கிட்ட இருக்கிற ஆப் ஸ்பெஷல், அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்பெஷல். அந்த டெஸ்ட் சீரிஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா,
இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை டீகோட் பண்ணி ரீசன்ட் ட்ரெண்டுக்கு நம்ம இந்த கொஷின்லாம் செட் பண்ணியிருக்கோங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலுங்க. ரெண்டாவது ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வைஸாக நம்மளால் மார்க் பூஸ்ட் பண்ண முடியுங்க. நான் இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சப்ஜெக்ட்டுக்கான செக்ஷனல் ஸ்கோர்ஸை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா we are having 3500+ கொஷின்ஸுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி நம்மக்கிட்ட கொஷின்ஸ் இருக்குங்க. அப்போ இதை நம்ம பார்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம அடிச்சுட்டு போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சர்வீஸ்குள்ளே உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் டாபிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுவும் நம்மகிட்ட இருக்குங்க. ஒரு இன்டகிரேட்டட் டெஸ்ட் சீரிஸாக தான் நம்ம இதை கொடுக்குறோம். என்ன இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே இந்த இதை அவைல் பண்ணிக்கோங்க ஃபார் யுவர் பெட்டர் லேர்னிங் அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஷன். தேங்க்யூ.